சரி, இந்த படத்தில் நம்ம ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீ மார்ட்டின் ஹோட்டல் அப்படின்ற கான்செப்டாக இருக்கும். ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு லவ்வருக்காக ஹீரோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அமைக்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. மற்றபடி ஸ்டோரியில் ஸ்க்ரீன் ப்ளேவில் என்ன தகவல் அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓஎஸ் இருக்கும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நீங்கள் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த முதல கண்ணுக்கு உலகம் ஒரு மாதிரியாக தெரியும். இந்த வண்ணத்து பூச்சி கண்களுக்கு இந்த உலகம் ஒரு மாதிரியாக தெரியும். ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே அவங்க பார்க்கக்கூடிய நிலையில் இந்த உலகம் ஒவ்வொரு மாதிரியாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம நுண்ணோக்கியிலேருந்து நான் ஸ்பேஸை பார்த்தா கூட ஒரு விதமான ஒரு நிலை தெரியும். ஓகே, அதனால் ஒவ்வொருத்தரோட நிலை இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மூவிஸ் எடுக்கிறேன் அப்படின்றது எனக்கு தோதாகாது. இப்போ உதாரணத்துக்கு அது ஒரு செல்லமாக சொல்கிறது தான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ ஒரு மெண்டல் கேஸ் இருக்குது. அந்த மெண்டல் கேஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம மூவி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் யதார்த்த ரீதியாக தோதாகாது. ஓகே, இப்போ நான் எடுக்கக்கூடிய மூவிஸானது எல்லா விதத்துலேயும் பகுத்தறிஞ்சு ஆராய்ந்து ஒரு நிதி நிலையிலையும் ஒரு நியதியிலையும் வகுத்து தொகுத்து அட்டவணைப்படுத்தி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி தொகுத்து ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு தொகுப்பு. ஓகே, அந்த மாதிரியான மூவிஸ் தான் நமக்கான ஒரு நல்ல விதமான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான உரிமை இருக்குது. அதை நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் யதார்த்த ரீதியாக எல்லாத்துக்கும் மேலே ஒரு நிலை இருக்குது. ஓகே, அவங்கள அனுசரித்து தான் நம்ம நடந்துக்கணும், யூனிவர்சல் பொறுத்த வரைக்கும். ஓகே, அதனால் இந்த மூவியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்மார்ட்டாக எடுக்கலான்னு இருக்கேன். அதாவது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆக்டர் விஜய் அவர் ஒரு படம் நடித்தார், புதிய கீதைன்னு படம். ஆனால் இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, அவர் நம்ம கொஞ்சம் காப்பாற்றுறோம் அப்படின்ற பேரில் கர்மாவை எல்லாத்தையும் அவரே வாங்கிக்கிறார். அது இந்த நிலைக்கெல்லாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் நிலைக்கெல்லாம், ஸ்பிரிச்சுவல்னாலே லக்ஸுரி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏழைங்க தான் வந்துட்டு ஆன்மீகத்தில் போக முடியும், ரொம்ப ஏழையாக இருக்கணும், அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதுல ரொம்ப காசு அதிகம் ஆன்மீகம். அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஓகே, அது நீங்கள் நல்லா அகநிலையில் புரிஞ்சிக்கலாம். ஓகே, அதனால் இவ்வளோ கர்மாவெல்லாம் வாங்கிக்கிறதுனால இவர் நெகட்டிவ் பர்சனாக ஒரு நிறையா விதத்தில் தோதாகிறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் யாகம் வளர்த்தணும், நிறையா மெடிடேஷன் செய்யணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், அதெல்லாம் இவர் புரிஞ்சிக்கல. ஆனால் ஆசிரமத்தில் நிறையா கர்ம ப்ராசஸ்லாம் செய்வாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லா விஷயத்துலையும் தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, அது அந்த இடமான ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. அது ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி. ஓகே, சரி, அடுத்து என்னென்னா ஒரு ஒரு புதிய கீதைன்னு சொல்லிட்டு ஒரு மூவி நடித்தார். அந்த மூவியோட ஒரு சில ஷார்ட்ஸில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட போவாங்க, திடீர்னு பார்த்தா வீடு வாங்கிடுவார், நிறையா தொழில் நடத்துவார், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எல்லா விதத்துலேயுமே ஒரு ட்ரெண்டாக இருப்பா அப்படி. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு உண்மை என்ன அப்படின்னா, யதார்த்த ரீதியாக ட்ரெண்டாகவும் ஒரு ஸ்மார்ட்டாகவும் ஒரு சைனாகவும் ரொம்ப ஒரு லக்ஸுரியாகவும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் லைஃப் ஸ்டைல் அமையிறது அப்படின்றது அந்தந்த நாட்டோட எக்கனாமி பொறுத்து. உதாரணத்துக்கு இந்த சவுத் கொரியாலாம் ஓரளவு எக்கனாமியில் இருக்கிறனால நம்ம நிறையா விஷயத்தில் மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, அங்கே இன்னும் ஒரு சில நாடுகளும் இருக்குது, இந்த லிச்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாடு இருக்குது. யதார்த்த ரீதியாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது ஒரு அகநிலை கான்செப்ட் தான். இது வந்து நீங்கள் யதார்த்தோடு ஒப்பிடுறதுன்றது உங்களுக்கு தோதாகுது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னங்க அப்படின்னா, எஜுகேஷன் தான் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருந்தது. இந்த காசு சம்பாதிக்கிறது,
இந்த மற்ற விஷயங்கள்லாம் அப்படின்றலாம் அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படி சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஓகே. ஆனால் இப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஒரு கஷ்டமாக மாற்றி வச்சுட்டாங்க. ஓகே. ஆனால் இன்னுமே சில உலக நாடுகளில், வல்லரசு நாடுகளில் அங்கே கஷ்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறது தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். எஜுகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு மனித நிலையில். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட உழைப்பை பொறுத்து, அந்த பாதையில் நீங்கள் பயணிக்கிறத பொறுத்து உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே தோதாகும். ஓகே. அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஓகே. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இங்கே எல்லாமே கஷ்டம்தான். ஓகே. அப்படியே மாறிடுச்சு. அதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். ஓகே. அதனால் அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டான ஒரு ஸ்டோரி தான் எடுக்கலான்னு இருக்கேன். ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல விதமான ஒரு பாதையில் பயணித்து அப்படியே தன்னுடைய லவ்வருக்காக ஒரு ஹோட்டல் அமைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி. மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளேயில் நம்ம நிறையா விஷயத்த இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு சில நிலைகளுக்கு மேலே இந்த லவ்வு, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இந்த மாமனார் மாமியார் வீடு, இந்த சொந்த பந்தம், இந்த வாழ்வியல் இல்லறம் அப்படின்றதெல்லாமே யதார்த்த ரீதியாக துறவரத்தோட கம்பேரிசன் பண்ணுறப்போ ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப சுகமாக இருக்கும், ரொம்ப நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துறவறம் தாங்க ரொம்ப கஷ்டம், நிறையா விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு ஏடுகளில் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது இப்போ யதார்த்த நிலை. துறவரம் தான் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ண போகிறதும் இல்லை, உங்களை யாரும் கூப்பிட போகிறதும் இல்லை. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், எந்த ரூல்ஸும் கிடையாது. யாரும் வந்து குரு வந்துட்டு நீ இந்த லெவல் தாண்டிட்ட, இன்னும் அடுத்த லெவல் தாண்டணும்னு ப்ரெஷர் பண்ண போகிறதும் கிடையாது. அதுதான் அந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான ஒரு நிலை. ஓகே. ஆனால் இல்லறத்தில் அப்படி கிடையாது. எக்கச்சக்கமான இம்சையாக இருக்குது, எக்கச்சக்கமான போராட்டம் இருக்குது, எக்கச்சக்கமான பட்டர்ஃப்ளை அட்டாக் இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். இதெல்லாம் கடந்து யதார்த்த ரீதியாக அப்படிலாம் கிடையாது. ஒரு சமுதாயத்தில் ஒரு மானுட சுதந்திரவியல் வாழ்வியல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஓகே. அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தேவை அப்படின்னா, இப்போ சொந்த பந்தத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன தேவை? கேஷு தான் தேவை. எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு 500 காசு கொடுத்தோம் அப்படின்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஓகே. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு 50,000 கேஷ் இருக்கா, அது ஒரு 500 நோட்டாக மாற்றி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு 500 கொடுத்தா கூட கம்முன்னு வாங்கிட்டு சந்தோஷமாக போவாங்க. நமக்கு எல்லாம் விஷயத்தில் தோல் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஓகே. அடுத்து சமுதாயத்தில் வாழ்கிறப்போ அவங்களுக்கு இதே மாதிரி தேவை தான். ஓகே. இப்போ இந்த சோப்பனாங்கெல்லாம் என்ன பண்ணும், எனக்கு மறதி உணர்வு ஏற்படுத்தும், நிறைய விஷயத்தில் ஆக்ட் பண்ணும். அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. ஆனால் சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் அது ஒரு மானுடவியல் கிடையாது. ஓகே. அது ஒரு பேய் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகே. ஆனால் சேவாதார நிலையில் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது அந்த நிலை அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஓகே. அப்போ என்ன தீர்வு அப்படின்னா, அந்த உருப்படியை வச்சு நம்ம தோது பார்க்குறதுன்றது தோதாகாது அப்படின்றத மேனகா சுரேஷுக்கு நல்லா புரிய வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, அவங்க விலகி போயிடுவாங்க. ஓகே. பழைய கீர்த்தி வேறு ஸ்பான்சர் அதிகம், ஊருப்பட்ட ஸ்பான்சரு, நெய் தோசை அப்படி இப்படின்னு வளர்த்தி விட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சோப்பனாய்க்கு அது தோதாகாது. யாராவது ஒருத்தர் சித்திரவதை அனுபவிக்கணும். வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன். சுரேஷ்குமார், நீங்களே மூவி தயாரிங்களா? ஏன் என்ன பிரச்சனை? நீங்கள் ப்ரொடியூசர் தானே? அவங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல சோப்பனாங்கி. நீங்கள் வந்து மூவி தயார் பண்ணுறதுக்கு ஒரு சில கோடி செலவு பண்ணுங்க, நீங்களே படம் எடுங்க. அட படம் ஓடுதோ ஓடலையோ, நீங்கள் ஸ்பான்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க பாருங்கள் எவ்வளோ உணுப்பாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்காரனும் செலவு பண்ண மாட்டேங்கிறான்,
இந்த சுரேஷ்குமார் அவரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளை பிடிச்சி சித்திரவதை பண்ணுறேன்னா ஆதிசங்கர ஸ்டூடியோன்னா உங்கள் வீடு ஸ்டூடியோவா? அந்த ஸ்டூடியோ பக்கம்லாம் சோப்பு அனுப்பாதீங்க. நீங்கள் பண்ணுற அந்த சேட்டையாக தான் உங்கள் இதுதான். நல்ல ஆளுங்களை ஸ்டூடியோவில் நியமித்தா தான் ஸ்டூடியோ வந்து காப்பாற்றப்படும். ஆதிசங்கர ஸ்டூடியோக்கெலாம் சோப்பு உள்ளே விடாதீங்க. அது வந்தாலே ஊருப்பட்ட பட்டர்ஃப்ளை அட்டாக்கு எரர் ஆகும், டேமேஜ் ஆகும். அதுக்கெல்லாம் தோதாகாது. சில வார்ம் அப் சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது. அப்படின்றப்போ சும்மா டைம் பாஸ், அவ்வளோதான். அதுக்கு கக்கூஸ் இருக்குது, அதனால் அதுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. காசு இருக்குது, ஊசி மருந்து வாங்கிக்கும், அதனால் அது நம்மக்கிட்ட சண்டைக்கு வருது. அந்த சண்டை போகிறதுக்கு நமக்கு ஒரு டீமு வேணும். ஓகே, எல்லாமே சொதப்பலாக இருந்தீங்கன்னா தோதாகாது. அதனால் சண்டை போகிறதுக்கு ஒரு டீம் இருந்தால் தான் ஆதிசங்கர் ஸ்டூடியோ பாதுகாக்கப்படும். ஓகே, அதனால் இந்த சோப்பு கொஞ்சம் என்னென்னு கவனிங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் பேசினா ஒன்றும் தெரிவிக்காது. சும்மா வேலை செய்கிற படத்துலாம் குறுக்கால வந்து இதனால் நமக்கு எதோ லாபம் இருக்குதா? இதை இன்றைக்கி சரி பேசுகிறோன்னு சொல்லிட்டுன்னா ஒரு 1000, 2000, 3000, 4000, 1000 கேஷ் அனுப்ப போகுது. அது ஒன்றும் கிடையாது. 10,000 கேட்டிருந்தேன், இன்றைக்கி வரைக்குமே தரல சோப்பு இதுக்கு பாருங்கள், மூவியில் புக் பண்ணி நம்ம 10 லட்ச ரூபா காசு கொடுக்கணுமா? இது பண்ணுற கொடுமைக்கெல்லாம் இது இப்போ எடுத்துகிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கோர்ட்டே சொல்கிறாங்க. சரி, நம்ம ஏதோ மனிதாபிமானத்தில் சரி ஏதோ ஒன்று சரிங்க நம்ம அனுசரித்து போகிற மாதிரி இருக்குது. அதனால் சோப்பு தோதாகாது. ஓகே.